ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு புது கதையாக ரோகிணி வயத்தில் வளர குழந்தனால நம்ம சாமுண்டீஸ்வரியோட உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் சந்திரகலாவோட சூழ்ச்சி எல்லாத்தையுமே அவங்க அரேஞ்ச் பண்ண அந்த ஜோசியரை வச்சே நம்ம கார்த்தி செம மாசம் நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இது எதுவுமே தெரியாத நம்ம ரோகிணியும் தன்னோட அம்மாவுக்கு வயத்தில் வளர குழந்தனால பிரச்சனை ஆக போகுதா, அப்படிப்பட்ட குழந்தையே வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து நம்ம மயில் வாகனமா கார்த்தியை சேர்ந்து ரோகிணியை காப்பாத்துறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சாமுண்டேஸ்வரியும் தலையில கெட்டோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகத பார்த்த உடனே ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சந்திரகலாவும் என்ன சொல்றதுக்கு, எல்லாத்துக்குமே காரணம் இந்த நிக்கிறால இந்த ரோகிணி தான். ரோகிணியும் அவளோட வயத்துல வளர குழந்தனால தான் அக்காவுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணியும் மயில் வாகனமும் அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. ஆனா நம்ம ராஜராஜனும் என்ன சந்திரா பேசிட்டு இருக்க, நான் ஈஸ்வரிக்கு தலையில அடிபட்டுட்டே அப்படின்னு தானே கேட்டேன், அதுக்காக எப்படி இந்த ரோகிணி காரணம் ஆக முடியும், தேவையில்லாம பேசாத, ஈஸ்வரி நீயே சொல்லி என்னாச்சு அப்படி கேட்கும்போது சந்திராவும் அக்கா அதெல்லாம் எப்படி சொல்லுவா, நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதனால அக்காவோட தலையில அடிபட்டுட்டு அப்படி சொல்லும்போது நம்ம ராஜராஜனும் ஈஸ்வரி வேற எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தானே இருக்கு அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது சந்திரகலாவும் நீங்க எல்லாருமே சேர்ந்து அக்காவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரின்னு செய்துட்டு இருக்கீங்க, அப்பவே அந்த ஜோசியர் சொன்னார்ல இந்த ரோகிணியோட குழந்தைனால அக்காவோட உயிருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு, அப்படி இருக்கும்போது உங்க எல்லாருக்குமே அந்த குழந்தை தான் முக்கியமா போச்சு, அக்காவோட உயிரை பத்தி யாராவது கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் எல்லாரோட மனசை மாத்திட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த கார்த்தியும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன குழந்தைய இப்படியெல்லாம் சொல்லாதுங்க அப்படி சொன்னாலுமே நம்ம சந்திரகலா விடுற மாதிரி இல்லை, சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவா பேசுற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி விடு சந்திரா இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாத அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரூமுக்கு வந்த உடனே நம்ம ரோகிணியும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மயில் வாகனத்துட்டு என்னங்க இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு குழந்தை பிறக்க போதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், ஆனால் அம்மாவுக்கு இப்படி அடிபட்டு வந்த உடனே சித்தி பேசுனது எல்லாத்தையுமே கவனிச்சிங்களா, இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், ஒவ்வொரு நாளும் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி தானே மனசில் தோணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபீல் பண்ணும்போது மயில் வாகனமோ நீ எதை நினச்சோ குழம்பிக்காத, ஏதாவது ஒரு சூழ்ச்சி இதுக்கு பின்னாடி இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால எந்த முடிவும் எடுக்காத அப்படி சொல்லும்போது ரோகிணியும் அப்படிப்பட்ட குழந்தை நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது மயில் வாகனமோ என்ன ரோகிணி பேசுற, இத்தனை வருஷமா நம்ம எத்தனை கடவுளை வேண்டியிருப்போம், வேண்டாத கோயிலில் பண்ணாத பரிகாரமும் கிடையாது, அப்படிப்பட்ட குழந்தைய வேணுமான்னு ஒரு வார்த்தை உன்னால கேட்கறதுக்கு எப்படி முடிஞ்சுது, சரி நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, நீ உன்னோட ஹெல்த்தையும் நம்ம குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரி கிட்ட ஈஸ்வரி நீ மனசை போட்டு குழப்பிக்காத, கண்டிப்பா ரோகிணியோட குழந்தைனால நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும் என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க, அதான் தெளிவா அந்த ஜோஷியர் எவ்வளோ விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறமா எதுக்கு நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சத்தப்படும் போது நம்ம கார்த்தியும் எல்லா உண்மையும் சீக்கிரத்தில் நான் நிரூபிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் பேசும்போது மயில் வாகனமும் கார்த்திட்ட என்ன சகல இப்படி ஆயிட்டே, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, என்னோட குழந்தைய வச்சு இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சகல நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் அப்படியே மயில் வாங்கினதுட்ட ரோகிணியோட ஜாதகத்தை எல்லாத்தையுமே எடுத்து என்கிட்ட தாங்க, நம்ம இன்னும் இருக்க அந்த ஜோஷியரை போய் பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் என்ன பேசுற நீ, தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் செய்யாத, எத்தனை வாட்டி தான் அதே ஜோஷியர்கிட்ட போய் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ரோகிணி ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. சந்திரகலா சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. சித்தி என்னெல்லாம் சொல்லிட்டாங்க, உனக்கு உங்க அம்மாவோட நிலைமையோட இந்த குழந்தை தான் முக்கியமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரோகிணி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. சரி பேசாம யாருக்கும் தெரியாம இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் கொடுத்த அந்த போட்டோவை பார்த்துட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரோகிணியும் அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு
தயாராகுறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி, மயில்வாகனம் எல்லாரும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட நான் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த டிரைவர் பையன் எதற்காக அக்காவை இப்படி கூப்பிடுறான் அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும், அக்கா அவன் சொல்றது எதுவுமே கேட்காத, தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் மாட்டி விட போறான், நீ போட்டு குழம்பிட்டே இருக்காத அப்படி சொல்லும்போது, நம்ம ராஜராஜனும், ஈஸ்வரி நான் சொல்றத நீ கேட்பதானே, நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், அதுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுத்தாதான் என்னன்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொன்னனால நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. சந்திரகலாவும் இந்த டிரைவர் பையன் ஏதோ பிளான் பண்ணிட்டா இந்த வாட்டி ஏதாவது சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த கார்த்தியும் மயில்வாகனமும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஒருத்தங்கள்ட்ட அந்த ஜாதகத்தை கொடுத்து, நான் சொல்ற மாதிரியே இந்த ஜோஷியரோட வீட்டுல போய் நீங்க தான் கேட்கணும், இந்த பாருங்க இது ஒரு பொண்ணோட ஜாதகம், இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைனால அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்க போறாங்க, அந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே எந்த ஆபத்து வராதே அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேட்டாகணும் அப்படி சொன்ன உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியோட ஜாதகத்தை எடுத்து அந்த ஜோஷியரோட வீட்டுக்கு போறாங்க. இதை கொஞ்சம் கூட சந்திரகலா எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு பிளான் பண்ணா இது எல்லாமே வேற மாதிரி ஆயிட்டு இந்த டிரைவர் பையன் கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்படி நம்ம கார்த்தியும் சரி அத்தை வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜன்னல் வழியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு எல்லாத்தையுமே கவனிச்சிடலான்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் மயில்வாகனம் எல்லாரும் சேர்ந்து ஜன்னல் வழியா அந்த இடத்துல பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஜோசியர்கிட்ட ரோஹிணியோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு குழந்தை பிறக்க போது என்னோட பொண்ணு தான், அதனால் ஏதாவது இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுதா, எங்கள் குடும்பம் எப்படி இருக்க போகுது பார்த்து சொல்லுங்களேன்னு அந்த ஜோசியர்கிட்ட சொல்லும்போது அவங்களும் அதை பார்த்துட்டு இந்த குழந்தைனால எந்த பிரச்சனையும் வராது, குடும்பம் எல்லாமே நல்லபடியாக இருக்க போகுது அப்படி சொல்லும்போது சரி தாய் வழியில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கும்போது இந்த குழந்தைனால இந்த பொண்ணோட அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, 100 வருஷம் நல்லா தான் இருப்பாங்க அந்த ஜோஷியர் சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது, இதே ஜோசியர் இப்படி சொல்றாரே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, பாத்தீங்களாத்த இந்த ஜோஷியர் தான் அப்ப பிரச்சனை, யாரோ ஒருத்தாங்க சதி பண்ணி இந்த ஜோஷியரை இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க, இதை போய் நீங்க நம்பிட்டு ரோஹிணி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்களேன்னு நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இப்ப எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டிய முத்துவேலை தான் இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி செய்திருக்காங்கன்னு நம்ம ராஜராஜன் சொல்லும்போது சந்திரகலாவும் நம்ம செய்த எல்லா செயலுமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த வாட்டி சந்திரகலா என்ன சொன்னாலுமே சாமுண்டீஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை. சாமுண்டீஸ்வரி ஒரு கட்டத்தில் கார்த்தி தன்னோட குடும்பத்துக்காண்டி தான் எல்லாமே பண்ணுறான்னு புரிய வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாமல் நம்ம ரோகிணியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அங்கே உள்ள டாக்டர்கிட்ட, டாக்டர் ப்ளீஸ் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ளவங்களும் எதுக்குமா நீ இந்த மாதிரிலாம் செய்கிற, அந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு என்ன சொன்னாலுமே ரோஹிணி கேட்குற மாதிரி இல்லை. ரோஹிணி கிட்ட அந்த டாக்டரும் என்னம்மா இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு குழந்தை பிறக்க போது எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு கேட்கும்போது நம்ம ரோஹிணி இந்த குழந்தைனால எங்கள் அம்மா உயிருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னாங்க, அதான் எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு முடிவு எடுத்திருக்கேன்னு கதறி அழுதபடி சொன்ன உடனே அந்த டாக்டரும் அதுக்கான எல்லா ப்ரொசீஜருக்கும் தயாராகிட்டே இருக்காங்க. நம்ம ரோஹிணி ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த டாக்டரும் சரி ரோஹிணியை இப்போதைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாங்களே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம கார்த்தி ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நம்ம ரோஹிணியை அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.